நான் உங்கள் ஜீசன் பிரேஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொச்சி பிரெட் அல்லது மசால் பிரெட். இதில் வந்து தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நல்லெண்ணெய், 3 பெல்லாரி வெங்காயம், 5 பெரிய தக்காளி, வெஜ்ஜு மசாலா, 2 சின்ன சைஸ் பிரெட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வைக்கலாம். ஃபஸ்ட் நெக்ஸ்ட்டு 1 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம், 2 கரண்டி ஊற்றிக்கலாம். போட்டு 3 விசில் வைப்போம். எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துக்கலாம். 1 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். மூடி வச்சுக்கலாம். இப்போ 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்பை நீங்கள் இன்னைக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. என்ன ஸ்டெப்பு, என்ன படம், என்ன பாட்டு நீங்கள் இப்போ கமெண்ட் பண்ணுங்க. பார்த்துட்டு நீங்கள் கமெண்டு என்ன பாட்டு மூவின்னு கண்டுபிடிச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம 3 விசில் வந்துருச்சு. இப்போ வெளியே காமிச்சிக்கலாம். இப்போ எல்லாமே வெளியே போயிட்டு இருக்கு. படுப்பு அமர்த்திடலாம். இப்போ எடுத்து கணக்கில் ஓர வச்சுட்டு இப்போ எடுத்தாச்சு. நல்லா வெந்திருக்கு. அடுத்து இப்போ லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம வந்து பிரெட்டை அறுத்து வச்சுக்கணும். அறுத்த வச்சக்கப்புறம் இப்போ இதுக்குள்ளே விட்டுக்கலாம். இப்போ முதல்ல கேஸை திருப்பி ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணியாச்சு. நம்ம வந்து நீங்கள் பிரெட்டை வந்து கட் பண்ணிக்கோங்க இப்படி சின்ன சின்ன பீஸா. அதுக்கு முன்னாடி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இந்த மசாலையும் 2 விசில் போடணும். இதுக்குள்ளே நீங்கள் போட்டு 2 விசில் போடணும். முதல்ல நம்ம மசாலா போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் நிறையா போடணும். ஏன்னா நம்ம நிறையா பிரெட் இது பண்ணியிருக்கோம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டு நல்லா பரட்டுங்க. அப்புறமா இந்த மசாலா எல்லா இடத்துலையும் ஒட்டும். இப்போ நாங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு தேவை, உங்களுக்கு தேவைக்கேட்ட உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் தான் எல்லா மசாலும் இது ஆகும். இன்னும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். நல்லா மசால் கலர் கரெக்டாக இருந்திருக்கு. நல்லா வதங்கட்டும். அப்புறம் தான் அந்த பிரெட்டை உள்ளே போடணும். நாங்கள் ட்ரூத்ஃபுல்லாக சொல்கிறோம். அந்த மசால் போட்டோடனே கலர் பயங்கரமாக வந்திருக்கு. அது கலர்ஸோ அசிடிட்டி ஃபேட்டோ எதுவுமே கலக்கலை. எல்லாம் நேச்சுரல் ஸ்பைசஸ் போட்டிருக்கோம்.
ஆனாலும் நல்ல கலராக வந்துருக்கு பாருங்க. ரொம்ப நேரம் இப்படியே கலக்கிட்டு இருக்கணும். அப்புறம் தான் அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், நல்ல ஸ்மெல்லும் வரும். பிரெட்டை நீங்கள் உள்ளே போட்டுடலாம். பிரெட் எல்லாத்தையும் நீங்கள் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆனால் நாங்கள் வந்து நிறையா பிரெட் போட்டிருக்கிறனால பார்த்து பார்த்து தான் மிக்ஸ் பண்ணணும், இல்லை அள்ளி நல்லா கலக்கிக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசு எடுத்துருக்கணும், சிரிச்சு பண்ணனால தான் எல்லாத்துக்கும் முதல்ல யோசிச்சுருக்கணும். ஆனாலும் கரெக்டாக தான் வருது. நல்லா பரட்டிக்கணும். சூப்பராக வந்திருக்கு. அடுத்து நாங்கள் வந்து மசால் கலக்கி பண்ண போகிறோம். வேறு ஏதாவது உங்களுக்கு வேறு டிஷ் பண்ணணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த டிஷ்ஷை பண்ணிடலாம். என்ன டிஷ்னாலும் நீங்கள் கேளுங்க, என்னன்னாலும் பண்ணிடலாம். நான்வெஜ்ஜோ வெஜ்ஜோ உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டுருங்க, நாங்கள் பண்ணிடுறோம். ஆனால் இந்த டிஷ்க்கு அப்புறம் கலக்கிக்கு அப்புறம் நீங்கள் என்னன்னாலும் கேளுங்க, போட்டுடலாம். ஆனால் நாளைக்கே உங்களுக்கு வந்து வேறு டிஷ் உங்களுக்கு பண்ணிடுறேன். நல்லா இதாகிடுச்சு. எடுத்து வேணும்னா காமிப்பாங்க. சூப்பராக இதாகிருக்கு பாருங்கள். அதுவும் கலர் எதுவுமே போடலாங்க, மசால் மட்டும்தான், வேறு எதுவுமே நாங்கள் சேர்க்கலை. உப்பு மட்டும் நீங்கள் தேவை கேட்டு போடணும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் இப்போ நம்ம வந்து டேஸ்டிங்காக அம்மாட்ட இல்லைன்னா எங்கள் அக்காட்ட கொடுப்போம். இப்போ இந்த பிரெட்டை டேஸ்டிங்காக எங்கள் அக்காட்டையோ அப்படி இல்லை எங்கள் அம்மாட்டையோ கொடுப்போம், வாங்க எப்படி இருக்குது. இல்லை எங்கள் ஐயாட்ட கூட கொடுப்போம், வாங்க எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த பிரெட் எங்கள் ஐயாட்ட கொடுப்போம். ஐயா வீட்டில் இல்லை, ஸோ வேறு யார்கிட்ட கொடுப்போம். டேஸ்ட் பண்ண போகிறாங்க. எப்படி இருக்குமா? சூப்பராக இருக்குது. நம்ம பேக்கரியில் சாப்பிட்ற அந்த டைப் ஆஃப் பிரெட் மாதிரியே இருக்குது, எம்மியாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ. இதை நீ சாப்பிடு, இது நானே பண்ணது. சூப்பராக இருக்கும். இது வந்து அப்படியே மசாலா பல் மாதிரி ஃப்ளேவர்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது. உரத்து கூட பரவாயில்ல, சூப்பர். தேங்க்யூ. ஓகே, உங்கள் வீட்லேயும் இது எப்படி இருக்குன்னு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாருமே நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே விரும்பி சாப்பிட்றாங்க. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். பாய்.